ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 96. இப்படி மந்தாகினியோட விசித்திரங்களை எல்லாம் சீதைக்கு காட்டிண்டு அந்த மலைச்சாரல்ல ஓரிடத்துல உட்கார்ந்துண்டு, சீதே இதோ பாரு, சுத்தமான மாம்சம் இருக்கு, இது ரொம்ப ருச்சியா இருக்கு, நன்னா வெந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தான் முதல்ல அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த துண்டுகளை சீதைக்கும் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துறார். அப்படி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது பரதனுடைய சைன்யம் அங்கே வருது. அந்த பெரிய கூட்டத்தால புழுதி கிளம்புறது. அது ஆகாசத்தையே போய் தொடரலாம். அந்த பெருத்த சப்தத்தால காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் பயந்துண்டு நாலா பக்கமும் ஓட ஆரம்பிக்கிறது. அந்த சைன்யத்தினுடைய பெரிய ஓசை ராமனுடைய காதுல விழருது. மிருகங்கள்லாம் பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுறத பாக்குறார். அப்போ லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா பாத்தியா, ஒரு பெரிய சத்தம் ஒண்ணு கேட்கறது, ரொம்ப பயங்கரமாவும் இருக்கு. யானைகளும் எருமைகளும் ஒரு சிங்கத்தால துரத்துற மாதிரி நாலா பக்கமும் ஓடுறது. அரசனோ இல்லாட்டா புலி மாதிரி துஷ்ட மிருகங்கள் ஏதோ மற்ற மிருகங்களை வேட்டையாடி கொல்ற மாதிரி இருக்கு. இந்த பர்வதத்துல பட்சிகள் கூட இப்போ காணும். இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுண்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே லக்ஷ்மணன் ஒரு ஆச்சா மரத்து மேல ஏறி அங்கேருந்து 4 பக்கமும் பாக்குறான். ஒரு பெரிய சைன்யம் வரதும் நன்னா தெரியறது. சுவாமி, நெருப்பெல்லாம் அணைச்சிருங்கோ, நாம இங்க இருக்கிற இடத்த இந்த புகையால கண்டுபிடிச்சிருவா. சீதைய ஜாக்கிரதையா குகைக்கு அழிச்சுன்னு போயிடுங்கோ, சீக்கிரமா ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் முன்னெச்சரிக்கை பண்றான். ராமன், லக்ஷ்மணா, இது யாருடைய சைன்யம்னு உனக்கு தோணுறது அப்படின்னு கேட்கிறார். உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம் ரொம்ப வந்துடுறது. கைகேயினுடைய மகனான பரதன் அவளுடைய இஷ்டப்படி ராஜ்யத்தை அடைஞ்சுட்டான். நமக்கு அதுல பங்கு இருக்கு இல்லையா, அதனால நாம இருக்கிற வரைக்கும் தனக்கு அபாயம் வரும் அப்படின்னு நினைச்சு நம்மள கொன்னுட்டு கவலை இல்லாம ராஜ்யத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு இங்க வராம் போல இருக்கு. கோவிதார மரம் எழுதப்பட்ட கொடி அந்த ரதத்தின் மேல பிரகாசிக்கிறது. குதிரைகளிலும் யானைகளிலும் ஏறிண்டு சந்தோஷமா இங்க வந்துட்டு இருக்கா. நாம மலையில இருந்தபடியே அவளோட யுத்தம் பண்ணலாமா, அல்லது இங்கேயே ஆயுத பணியோட நிக்கலாமா? அந்த கோவிதார கொடிய இன்னைக்கு யுத்தத்துல நாம பிடுங்கிக்கணும். நம்ம எல்லோருக்கும் இவ்வளவு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்த பரதன் இன்னைக்கு தான் என் கண்ணுல பட்டிருக்கான். உங்களுக்கு சாஸ்வதமா கிடைக்க வேண்டிய ராஜ்யத்திலிருந்து யாருக்காக உங்களை துரத்தினாலோ அந்த பரமச்சுத்ரு இதோ வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு நான் அவனை கொல்லாம விடவே மாட்டேன். முன்பே அவன் நமக்கு பெரும் அபகாரத்தை பண்ணினான். அவனை கொல்றது அதர்மமே இல்ல, அது தோஷமும் இல்ல, தர்மத்துக்கு விரோதமா நடக்கிற பெரும் பாபியவன். அவனை கொன்னுட்டா உபதிரவம் இல்லாமல் இந்த பூமி எல்லாத்தையும் நீங்கள் ஆட்சி பண்ணலாம். கைகேயி தாம் பிள்ளைக்கு இந்த ராஜ்யம் கிடைக்கணும் அப்படின்னு இத்தனை அக்கிரமத்தையும் பண்ணினாலே, ஒரு மதம் முடிச்ச யானை மரத்தை உடிச்சு தள்ளுறது போல இன்னைக்கு அவளுடைய பிள்ளைய அவ கண்ணெதிர்க்கே நான் கொன்னு அவளை கதற அடிக்கிறேன். அவளையும் அவளுடைய பந்துக்களையும் மந்தரை முதலிய அவளுடைய பரிவாரங்களையும் உயிரோடு விட்டு வைக்கவே கூடாது. இந்த பெரிய பாபம் பூமியிலேருந்து விலகி போகட்டும். என் மனத்தில் உள்ள கோபத்தையும் வெறுப்பையும் இதுவரைக்கும் நான் அடக்கிண்டுதான் இருந்தேன். உலர்ந்த புல் தரையில காட்டுத்தீ பிடிச்சுக்கிறது போல பரதனுடைய சைன்யத்தின் மேல என் கோபாக்னியை பானங்களின் மூலமாக நான் விடுறேன். சத்ரு சைன்யத்தை என் பானங்களால பிளந்து இந்த சித்திரகூடத்தில் உள்ள காடுகளில் இரத்த வெள்ளத்தை ஓட பண்றேன். என் பானத்திற்கு இரையாகி கிடக்கும் யானைகளையும் குதிரைகளையும் மனிதர்களையும் இங்கு இருக்கும் காட்டு மிருகங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு போய் திங்கட்டும். என் சக்தியையும் பராக்கிரமத்தையும் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்ததில்லையா? நான் எப்பொழுதாவது யுத்தத்துக்கு போய் ஜெயிக்காம திரும்பி இருக்கேனா? என் பானங்களுக்கு சத்ரு சைன்யத்தை இரையாக தராம என் வில்லிடத்திலும் அம்புகளிடத்திலும் நான் எப்பொழுதாவது கடன் பெற்றிருக்கேனா? இதுவரைக்கும் இல்லாமல் இன்று நடக்கிற யுத்தத்துல மட்டும் நான் கடன்படுவேனா? எனக்கு அனுமதி மட்டும் கொடுங்கோ. பரதனையும் அவனுடைய சைன்யத்தையும் இருந்த இடம் தெரியாம அடிச்சுடுறேன் அப்படின்னு லக்ஷ்மணன் ரொம்ப கோபமா சொல்றான் அப்படின்னு சொல்லி இந்த 96வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 97வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.